ஒன்றியாக தனியாய் மாண்டாயோ அன்னை தன்னை வேண்டாயோ தாயை விட்டு வந்து இங்கே தனியாய் மாண்டாயோ என்னுடைய தமிழுக்கு காவலாக வைத்தேனே அப்பா, நீ ஆதரவுக்கு அஞ்சாத அப்பா, நான் பெரியப்பா காப்பாற்றுகிறேன் அப்பா, நீங்க சென்று சஞ்சீவியரை கலைவரை கொண்டு வாருங்கள் அப்பா, நான் பெரியப்பா காவலுக்கு சொன்னியே மகனே, உன்னை நம்பி நான் இருந்தேனே, என்னை விட்டு வாண்டு விட்டாயே மகனே. வாழை மூடி இருப்பதென்ன வஞ்சமோ பாரா சிறந்தவன் என்று அழகுள்ளவன் என்று ஆண்மை உள்ளவன் என்று பலமுள்ளவன் என்று பராக்கிரம் உள்ளவன் என்று பாத்திர மனிதன் என்று நான் பெயர் எடுப்பேன் அப்பா சொன்னிய குழந்தை. இப்ப தாய் தந்தையை விட்டு போயிட்டாடா கண்ணு. பேசுப்பா மகனே, பேசுப்பா குழந்தை. வாழை மூடி இருப்பதென்ன வஞ்சமோ நானே என் பிள்ளைக்கு கொல்லி வைக்க கால வந்து விட்டது ஆண்டவா. அம்மா, நான் கல்விச்சாலைக்கு போக வேண்டும், எனக்கு போதனை கொடுக்கல அம்மா என்று பேசுறா மகனே. மகனே பயத்திலிருந்து பேசுறா மகனே. குயந்த அபிமன்னா இந்த வீதி வந்ததே சிவனே, துயரம் நேர்ந்ததே பரனே. இந்த வீதி எந்தனுக்கோ வந்ததே சிவனே, துயரம் நேர்ந்ததே பரனே. அழுவேண்டாப்பா, நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லுவாய் என்று ஏக்கத்தோடு ஒரு வாய்த்திரத்தை பேசுறா மகனே. எங்களை பரதவிக்க விட்டு போயிட்டாயே குழந்தை. எப்போனா தீவி சிங்காரித்து உன் முகத்தை அழகாக எப்போனா பார்ப்பேர் மகனே. பிள்ளையாய் பிறந்தே உலகில் பெருமையாய் வாழ்ந்தே
வாய்த்திரதி அம்மா 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 வெளிய போய் ஆண்டவா ஆண்டவா ஏற்கனவே ஒரு வார்த்தை கூப்பிடடா பாண்டவனை வெற்றி பெற வேண்டுமானா 32 லட்சணம் பொருந்திய ஒரு பாலனை கொண்டு வந்து பலி கொடுத்தார் வெற்றி கிடைக்கும் என்று உரைக்க நாக கண்ணிக்கும் எமக்கு பிறந்த அரவானை காளிகாதேவிக்கு பலி கொடுத்து விட்டேன் இப்போது உன்னையும் கொடுத்து விட்டேன் மைத்துரா அந்த மாரியலையா அண்ணா 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 எத்தனை மாரியலையா நான் எப்பையே பிள்ளை காத்து என் பிள்ளை என்ன எப்போது அம்மாவை தள்ளினார் பாருங்கள் அண்ணா நீங்கள் இருக்குமா என் பிள்ளையை பலிபடுத்தி விட்டீர் அண்ணா நான் உரைத்தேன் மைத்துனா அறியா சிறு குழந்தை பால் வாசனை அறியாதவன் அவனை கொண்டு வந்து காவல் வைக்க வேண்டாம் மைத்துனா என்று உரைத்தேனே மந்தந்தான் பலசாலி அவனை கொண்டு வந்து காவல் வைக்க வேண்டும் உரைத்தேனே உன் வார்த்தை கேட்டு ஒரு பிள்ளைக்கு ஒருவட காலம் அந்த துயரம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிள்ளைக்கு இரு பிள்ளைய பறி கொடுத்து விட்டேனே. வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்த போதிலும் இவன் தான் உன் தமிழை காப்பாற்றான் உரைத்தாயே. என் பிள்ளை இப்படி மாட்டு விட்டேனே வைத்தனா தந்த தந்தை என்று என்னதான் இருந்தாலும் ஆண்ட பிள்ளை மீண்டும் மாயத்து வரப்போவதில்லை. என் பிள்ளையானவர் என எப்பொழுது வந்து அம்மா அம்மா இறந்த மகனை எடுத்து தகன செய்துவிட்டு அக்கினி கொண்டு ஏற்பட்டால் அந்த அக்கினி வந்து நான் உயிரை இருக்க